வணக்கம் வீவர்ஸ். சர்க்கரை நோய் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு இயல்பு நிலையை விட அதிகமாக இருக்கிறது தான் சர்க்கரை நோய்னு சொல்கிறோம். பொதுவாக 40 வயதை கடந்த 10ல் 4 பேர் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்கள தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சர்க்கரை நோயின் ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் தான் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. சர்க்கரை நோய் பார்த்திங்கன்னா மாறி வரக்கூடிய உணவு முறையினாலும் முறையற்ற உணவு பழக்கத்தினாலும் மன அழுத்தம், உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறையினாலும் மற்றும் மரபு ரீதியான காரணங்கள்னால கூட இந்த சர்க்கரை நோய் உண்டாகிறது. சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாத நோய் என்றாலும் கூட அதனை உணவு பழக்கத்தின் மூலமாக முற்றிலும் கட்டுப்படுத்தி விட முடியும். அப்படி இந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலமாக நாட்பட்ட சர்க்கரை நோயினால் உண்டாகக்கூடிய பிற ஆபத்தான நோய்கள் நம்மை அண்டாதவாறு பாதுகாத்து கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் காலை முதல் இரவு வரை என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் மற்றும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். உதாரணமாக ஒரு நாள் முழுவதும் சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காலை 6 மணி காலையில் பால் சேர்க்கப்பட்ட டீ காப்பிக்கு பதிலாக வெந்தய டீ, ஆவாரம்பூ டீ, கொய்யா இலை டீ, கிரீன் டீ போன்ற மூலிகைகளை பயன்படுத்தி டீ போட்டு குடித்துட்டு வர்றது மிகவும் நல்லது. இது இரத்த சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்கிறதுக்கு உதவி செய்யும். காலை 8 மணி காலையில் இட்லி போன்ற ஆவியில் வேக வைத்த உணவுகளை சாப்பிடுவதே மிகவும் நல்லது. அதிலும் இட்லியை சிறுதானியங்கள் கொண்டு செய்வது கூடுதல் பலன் தரும். தொட்டுக்கொள்வதற்கு தேங்காய் சட்னியை தவிர்த்துவிட்டு வெங்காய சட்னி, பூண்டு சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, காய்கறி குருமா அல்லது பாசிப்பருப்பு சாம்பார் போன்றவற்றை சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. மற்றும் காலை உணவுகளில் எண்ணெய் அதிகம் சேர்த்து தயாரிக்கப்படும் பூரி, பொங்கல், நூடுல்ஸ், பாஸ்தா போன்றவற்றை தவிர்க்கணும். காலை 11 மணி அளவில் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். சர்க்கரை சேர்க்காமல் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி நீர்மோர் மற்றும் காய்கறி சூப்பு குடிச்சிட்டு வரலாம். இது தவிர சர்க்கரை நோய்கள் சாப்பிடக்கூடிய பழங்களான ஆப்பிள், கமலா ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யா, பேரிக்காய், பப்பாளி, நாவல் பழம் போன்ற பழங்களை அளவாக சாப்பிட்டு வரலாம். பழங்களை ஜூஸாக செய்து சாப்பிடாமல் அப்படியே சாப்பிடுவது மிகவும் நல்லது. அடுத்து மதிய உணவில் சாதம், சாம்பார், ரசம், காய்கறி, பொரியல், கீரை வகைகள், முளைக்கட்டிய பயிர் வகைகளை சேர்த்து சாப்பிடலாம். அல்லது பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி சாதத்திற்கு பதிலாக கைக்குத்தல் அரிசி, வரகரிசி, திணையரிசி, குதிரைவாளி அரிசி, சிகப்பரிசி என பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்திட்டு வர மிகவும் நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வகைகள் எல்லாம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது. இது இரத்தத்தில் மெல்ல மெல்ல சர்க்கரையாக மாற்றமடையும். இதன் மூலமாக இரத்தத்தில் திடீரென சர்க்கரையின் அளவு கூடுவது தடுக்கப்படும். மதிய உணவுகளில் பொதுவாக சாதத்தின் அளவை குறைத்துவிட்டு காய்கறிகள் மற்றும் கீரைகளை அதிகம் சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது. காய்கறி வகைகளில் பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், தக்காளி போன்ற இனிப்பு காய்கறிகளை தவிர்க்கணும். அதே போன்று கிழங்கு வகைகளான உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு என அனைத்து வகை கிழங்கு வகைகளையுமே தவிர்க்கணும். மற்றும் சர்க்கரை நோயாளிகள் நார்ச்சத்து அதிகம் அடங்கிய காய்கறி உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வரணும். குறிப்பாக கீரை வகைகள், கத்திரிக்காய், சுண்டைக்காய், கோவக்காய், பாகற்காய், அவரைப்பிஞ்சு, வாழைப்பூ, முருங்கைக்கீரை போன்றவற்றை மதிய உணவுகளில் பொரியலாக அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. இது செரிமானத்தை எளிதாக்குவது மட்டுமில்லாமல் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுக்கும் உதவி செய்யும். மற்றும் முட்டையின் மஞ்சள் கரு, தோலுடன் கூடிய கோழிக்கறி மற்றும் ஆட்டுக்கறி போன்றவற்றை தவிர்க்கணும். இதற்கு பதிலாக மீன் உணவுகளை அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. மீனில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவுகள் குறைவு. அதே சமயம் ஒமேகா 3 சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் நல்ல அளவில் இருக்கிறது. இது சர்க்கரை நோயாளிகளை அதிகம் பாதிக்கக்கூடிய இருதய நோய் மற்றும் கண் பார்வை குறைபாடு மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை 4 மணி அளவில் 1 கப் கருப்பு சுண்டல் அல்லது பச்சை பயிறு அல்லது காய்கறி சேலட்டும் எடுத்துகிட்டு வரலாம். அல்லது பழ சேலட் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி தினமும் சாப்பிட்டு வரலாம். இரவு 7 மணி அளவில் திணை உப்புமா, கேழ்வரகு தோசை, கோதுமை தோசை அல்லது எண்ணெய் அதிகம் பயன்படுத்தாமல் சப்பாத்தி மற்றும் தோசை செய்து சாப்பிட்டு வரலாம். அதே போன்று இரவில் சர்க்கரை நோயாளிகள் ஃப்ரைட் ரைஸ், எண்ணெயில் அதிகம் பொரிக்கப்பட்ட உணவுகள், சிக்கன் ஃப்ரை, பரோட்டா போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது.
அதே மாதிரி பேக்கரி ஐட்டமான மைதாவில் செய்யப்பட்ட உணவுகளான கேக், பிரெட் போன்ற உணவுகளே வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டங்களையும் வந்து தவிர்க்கணும். மற்றும் அனைத்து வகையான குளிர்பானங்கள் மற்றும் சோடா பானங்களையும் வந்து தவிர்த்துட்டு வரணும். இப்படி சர்க்கரை நோயாளிகள் உணவு முறையை சரியாக கடைபிடித்தால் மட்டும்தான் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். உணவு கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டு விட்டு மாத்திரை அதிகம் சாப்பிடுவது ஆபத்தை உண்டாக்கும். தினந்தோறும் உணவு கட்டுப்பாடோடும் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலமாக நாட்பட்ட சர்க்கரை நோயினால் உண்டாகக்கூடிய பிற ஆபத்தான பாதிப்புகள் வராமல் நம்மை வந்து பாதுகாத்து கொள்ள முடியும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாள் முழுவதும் என்னென்ன உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக அந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.